உங்களுக்கு டெய்லி கேலரிஸ் எவ்வளோ தேவைன்னு தெரியாம தான் உங்கள் வெயிட் லாஸ் டிலே ஆகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் ரிசல்ட் ஈஸியாக வரும். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட்டு பிஎம்ஆர்னா என்னன்னு தெரியணும். பிஎம்ஆர்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். அப்படின்னா உங்கள் பாடி ரெஸ்டில் இருந்தாலும் ஹார்ட், ப்ரீத்திங், பாடி ஃபங்க்ஷனுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் பிஎம்ஆர். சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? நீங்கள் மேல்னா இந்த ஃபார்முலாவும் ஃபீமேல்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 இன்ட்டு என்னோட பாடி வெயிட் ப்ளஸ் 6.25 இன்ட்டு என்னோட ஹைட் மைனஸ் 5 இன்ட்டு என்னோட ஏஜ் மைனஸ் 161 போட்டால் இதுதான் என்னோட பிஎம்ஆர். நம்ம நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருக்க மாட்டோம். நாம் நடக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம். இதெல்லாம் பிஎம்ஆர் ப்ளஸ் ஆக்டிவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஃபேக்டர்னா என்ன? நீங்கள் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்கன்னா அப்போது உங்கள் பிஎம்ஆர் இன்ட்டு 1.2. லைட் பேஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பிஎம்ஆர் இன்ட்டு 1.3. மாட்ரேட் பேஸில் இருக்கீங்கன்னா பிஎம்ஆர் இன்ட்டு 1.5. ஆக்டிவ் பேஸ்னா பிஎம்ஆர் இன்ட்டு 1.7. நான் டெய்லியும் 10K ஸ்டெப்ஸ் வாக்கிங் நடக்கிறேன். ஸோ நான் லைட் பேஸை சூஸ் பண்ணுறேன். இப்போது என்னோட பிஎம்ஆர் இன்ட்டு 1.3னா இதுதான் என்னோட டோட்டல் டெய்லி கேலரி எக்ஸ்பெண்டிச்சர். இதை டிடிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா உங்கள் டிடிஇலேருந்து 300 to 500 கேலரிஸ் கம்மி பண்ணணும். கெயின்னா 300லேருந்து 500 கேலரிஸ் ஆட் பண்ணணும். மெயின்டைன்னா சேம் கேலரிஸ் எடுத்துக்கணும். ஸோ ரேண்டமாக டயட் பண்ணாமல் உங்கள் பாடிக்கு தேவையான கேலரிஸை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக சாப்பிடுங்க. இந்த கேலரிஸை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.